பெரியவங்க அந்த காலத்துல 3000 ஆண்டுகளுக்கு முன்னால பஜனை மடம் பஜனை கோயில் வச்சிருந்தாங்க. கிராமந்தோறும் பஜனை மடம் இருந்தது. பஜனை பண்ணி தான் அந்த விழாவை கொண்டாடுவார்கள். அதுதான் நம்முடைய ஐயப்பனுக்கும் மார்கழி மாசம் 60 நாளும் இந்த பனியில நீராடி காலையிலும் மாலையிலும் நீராடணும். 2 வேளை நீராடினா பாடி நல்ல குளிர்ச்சி ஆயிரும். அந்த பனியினுடைய தண்ணி ஓசோன் கிடைக்கும். அது நம்முடைய பாடியில கிடைக்கும் போது ஒரு கந்தக சக்தி உண்டாகும், ஞான சக்தி உண்டாகும். அந்த 60 நாளும் கணவன் மனைவி சேராம இருக்கிறதுனால இந்திரியத்துல மணி உண்டாகும், பிரம்மச்சாரியம் உண்டாகும். அவருக்கு பிரம்மச்சாரிய விரதம் தான் முக்கியமான விரதம். இவன் 4 நாள் விரதம் இருந்தா எப்படி பிரம்மச்சாரி விரதம் இருப்பான்? நேற்று வரைக்கும் கறி சாப்பிடுறான், இன்னைக்கு வரைக்கும் தண்ணி குடிக்கிறான், நாளைக்கு மாலை போடுறான், நாளை கழிச்சு கொண்டு சாமி செஞ்சிடலாம். அப்படி செய்யாதீர்கள். நம்முடைய சங்கத்தில் இருக்கிற எல்லோரும் குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாளாவது விரதம் இருங்க. அந்த 48 நாள் ஒரு நம்முடைய உடல்ல 48 நாள் மாயையை நீக்குவானாயில் அவன் மனிதனாக வாழ்வான், எல்லா நோயும் வராது. 48 நாள் ஒரு மண்டலம் பேர். மண்டலம் கண்டுபிடிச்சதே கேரளாவில் தான். 650 ஆண்டுகளுக்கு முன்னால ஆதிசங்கரன் சூத்திரத்தில் எழுதுறார், காலடியில் எழுதுறார், கணவாசகநாதம் சர்வேசா பிரம்மரூபநாதகம் தேவோ கர்மவாஸ்து மண்டலா பாவநாச்சி அப்படின்னு 48 நாள். பிரம்மச்சாரியம் எப்படி இருக்கணும்? 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 நவக்கிரகங்கள். நல்லா பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை பேருக்கு நட்சத்திரம் 27 நட்சத்திரம் தான். இந்த 27 நட்சத்திரங்கள் 12 ராசிக்குள்ள அடக்கம். 12 ராசிக்குள்ள யார் இருக்கா? 9 நவக்கிரகம். இதை கூட்டுங்க 48. இந்த 48 என்பது ஒரு மண்டலம். அதான் சுவாமி நட்சத்திரமாகவும் ராசியாகவும் நவக்கிரகமாகவும் இருக்கிறார். ஆகினால் 48 நாள் என்பது ஒரு மண்டலம். நீங்க நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறீர்கள், ராசிக்கு விரதம் இருக்கிறீர்கள், கிரகங்களுக்கு விரதம் இருக்கிறீர்கள். இத்தனையும் ஒன்று சேரும். அப்ப நம்மளுக்கு எதுவுமே தீங்கே வராது. அதுல ஒரு நட்சத்திரம் தான் ரோகிணி என்ற ஒரு பொருள். ரோகிணி நட்சத்திரம் தான் சுவாமியினுடைய சபானா நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அதனால அந்த நாட்கள்ல சுவாமி பிரம்மச்சாரியத்தை சராவணம் செய்யக்கூடிய மாதம் என்று சொல்லுகிறது. அதனால நீங்க 60 நாள் விரதம் இருங்க, மாலை பொழுது கூட பக்கத்தில் இருங்க. இந்த 60 நாளும் சைவமா இருக்கணும். உடலாலும் உள்ளத்தாலும் உணவாலும் சைவமா இருக்கணும். இந்த உடலால சைவம் என்ன? நல்லா குளிக்கணும், காலையிலே குளிக்கணும், 3 மணிக்கு முங்கி குளிக்கணும், ஐயப்பனுடைய திருநாமத்தை சொல்லணும், ஓசோன் நம் மேல படணும். இது உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், இல்லற வாழ்க்கை இல்லாமல் இருக்கிற பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறது, செயலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், ஏதேனும் சேவை. இந்த ஐயப்ப கோயில் போகும்போது ஏதாவது ஒரு சேவை, என்ன சேவை செய்யலாம்? சாமிகளுக்கு மாலை வாங்கி கொடுக்கலாம், ஒரு உணவு கொடுக்கலாம், ஒரு அன்னதானம் பண்ணலாம், அப்படி ஏதாவது ஒரு பஜனை பாடுற இடத்துல போய் நாமளும் கொஞ்சம் பாடலாம், ஏதேனும் ஒரு சிறிய தொண்டுகள் செய்யுங்க. அப்படி நம்முடைய எண்ணங்கள் மாறும். இப்படி 3 விதமான கருணத்தை உடையது ஐயப்ப சுவாமியினுடைய இலைகள். மாலைகள் போட்டு தீய விஷயங்களை பேசாமல், தீய செயல்பாடுக்கு போகாமல், தீமை உடையவர்களை பார்க்காமல் இருப்பதே உத்தமம். அதனாலதான் கலர் வேஷ்டி கட்டுறதே அதுதான். அந்த வசனம் எப்படி கட்டணும்? பெண்கள் அப்படி இப்படி இருந்தாங்கன்னா அந்த வசனத்தை பார்த்து அவர்கள் ஒதுங்கி செல்வார்கள். அதுக்கு தான் காவி. ரோட்ல மாடு மேய்க்க போறவங்க, குளிக்காம போறவங்க, இவர்கள் எல்லாம் உங்களை பார்த்த உடனே அவங்களாவது தானா ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு தான் இந்த வஸ்திரங்கள் தணிக்கிறது. மாலை பொழுது அதுக்கு தான். நம்முடைய உள்ளத்தையும் சுத்தம் பண்ணிக்கணும். மற்றவங்களுக்கும் நாம மாலை அணிஞ்சிருக்கிறோம், பிரம்மச்சாரத்தை கடைபிடிக்கிறோம் என்ற நீதி தெரிவதற்காகத்தான் இந்த உடையே. அப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது.
ஆகவே இந்த மலைகள் 5 மலையில இறைவன் படைப்புல மிகப்பெரிய தன்மையுடைய மலை கைலாய மலையும், அதிலும் சிறந்த மலை அகத்தியர் மலை, புதிய மலை, அதிலும் சிறந்த மலை காந்தமலை. என்ன பேச சொன்னா நான் பேசிட்டே இருப்பேன். மலைகளை பற்றி நிறைய சிறப்பு இருக்கு. இவை எல்லாம் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. இப்ப நான் சொல்ற மலையெல்லாம் அவ்வளவு உயரம். 2 மலை மட்டும்தான் சிறுசு. ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று சதுரகிரி. மூலிகை விளையும் மலை சதுரகிரி. மறைந்தே இருக்கிற கந்தக மலை திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி. அதனால பெரும்பாலை வழியா செல்லும் போது ஒரு அனுபவம் கிடைக்கும். கூட யாராவது வருவாங்க. ஐயா சொன்னாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கு ஒரு சிறப்பான செய்தி சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 18 ஆண்டு போனதுக்குள்ள நல்ல நேர்ச்சியாக நீங்க விரதம் இருந்து இப்போ 18 வருஷம் தொடர்ச்சியா போனேன்னா நிச்சயமாக அதில் 12 ஆண்டுகளுக்குள்ள ஒரு முறையாவது ஐயப்பன் நம்ம கூட வருவார். நமக்கு ஒரு அதிசயங்களை நடத்துவார், ஒரு நல்ல சம்பவங்களை நடத்துவார். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் உள்ளவர் ஐயப்பன். அதனால பிரம்மச்சாரிய விரதம் நம்ம 60 நாள் இருந்தாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்காது. மணிகண்டன் பேரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு விரதமாகும் அந்த விரதம். அந்த காந்தமலை நாம நடந்து செல்லும் போது நம்முடைய வைப்ரேஷன் கிடைக்குது. ஏன் அந்த மலை பெரும்பாத வழியா ஏன் போறோம்னா, அந்த மலையில நடந்தாலே அந்த காற்று, அந்த தண்ணி, அந்த மலை நம்முடைய காலில் படும்போது கிடைக்கிற ஒரு வைப்ரேஷன் பிரம்மச்சாரியத்தை நீக்கி உன்னுடைய வேண்டுகோள் எதுவோ அது நிச்சயமாக நடக்கும். அந்த காற்று, அந்த மலையில் நடக்கிற தன்மை, அங்க ஓடக்கூடிய தண்ணி, இதையெல்லாம் நம்முடைய பாடியில பதியும் போது பிரம்மச்சார குழந்தையே இல்லாத ஒரு மலருக்கு கூட குழந்தை கிடைக்குமா? அத்தகைய தகுதி வாய்ந்தவர் மணிகண்டன். சிறப்பு மிக்க ஒரு தெய்வம், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம்னே பேர் இருக்கு. மற்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம் நிறைய நாள் ஆகும். சிவபெருமானை பார்க்க, அம்பாளை பார்க்க, வழிபாடு முறைகள்லாம் செய்தாதான் பார்க்க முடியும். இவர் அப்படி இல்லை. ஒரு 60 நாள் எளிமையாக ஆச்சார அனுஷ்டானத்தோடு மிக உண்மையாக மிக வைராக்கியமாக ஒரு துளி கூட அதுல நேஷ்டையை தவறாமல் இருப்பார். நேஷ்டையாக விரதம் இருந்து ஒரு துளி கூட விரதங்களை கடைபிடிக்கிற விஷயத்துல தவறே செய்யாமல் இருப்பான். ஆகில் மணிகண்ட பெருமான் நமக்கு காட்சி அளிப்பார். மகர ஜோதி கண்ணுக்கு தெரியும். நாம் கொண்டு போற நெய், இன்னைய விஞ்ஞான உலகம் பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞான உலகம் ஒரு நல்ல உணவையும் ஒரு அசைவ உணவையும் அருமையாக சுத்தம் செய்து வெளிநாடுகள்லாம் அனுப்பக்கூடிய ஒரு விஞ்ஞானமான பொருள்கள்லாம் வந்திருக்கு. ஆனாலும் ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் பாருங்க, பாட்டில்ல கொண்டு போறது இல்லை, பிளாஸ்டிக் டப்பால கொண்டு போல, வெள்ளி கவரத்துல கொண்டு போல, தங்க பாடியில கொண்டு போல, ஒரு தேங்காய்க்குள்ள எண்ணெயை கொண்டு போல. அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற நெய் சிவலிங்கம் மாறி உருவம் மாறும். அது மாறணும், அப்படி கட்டியா மாறணும். அதுவே உடைச்சா அந்த லிங்கம் மாறணும். எதுக்காக அந்த தேங்காய்க்குள்ள தேங்காய் நெய்யை ஊத்துறோம்? ஏன் வேற ஒரு பொருள் இல்லையா? பாட்டில் இல்லையா? சயின்ஸ் இல்லையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன் தேங்காய்க்குள்ள நெய்யை ஊற்றி கொண்டு போறோம்? நெய்க்கும் தேங்காய்க்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு? சிவபெருமான் அவருடைய அப்பா, அவருக்கு கண்ணு 3. அதனால 3 கண்ணுல பெரிய கண்ணை நோண்டி, அவருடைய தாயார் யாரு? கிருஷ்ண பகவான். கிருஷ்ணன் மோகன அவதாரம் எடுத்ததால் கிருஷ்ணனுக்கு ரொம்ப விருப்பம் என்ன? வெண்ணெய். வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி கொண்டு போறோம். அதனால பாருங்க, அது தேங்காய் சிவபெருமான் கல்லால் அடிக்குடலால் கண் 3 இருப்பதனால் எல்லோரும் பூசைக்கு எடுத்திடலாகோ வல்லோடு கொள்கடி நீக்கி. கல்லில உடைக்கிற சிவபெருமான் கல்லிலே செஞ்சு வச்சுக்கிற ஒரு சிலைக்கு தேங்காய் ஏன் உடைப்பான்? கல்லால் அடிகுடலால் கண் 3 இருப்பதனால் எல்லோரும் பூசைக்கு எடுத்திடலாகோ. வெறும் தேங்காயை கொண்டு போக மாட்டாங்க. வல்லோடு கொல் கனி நீக்கி. கொல் கனினா என்ன? கொல்லுனா வெத்தலை பாக்கு, கனினா பழம்.
ஒரு கோயில் கொண்டு போனா தேங்காய் வெத்தலை பார்த்து பழம் கொண்டு போகும். அது என்ன அழகா பாட்டு இருக்கிறார். கல்லார் அடிகுறலார் கண்மூன்று இருப்பதனார் எல்லோரும் பூசைக்கு எடுத்திடலாகோ வல்லோடு கொள் கனி நீக்கி. அப்படி முக்கனுடைய சிவபெருமான் இறைவனுடைய படைப்பிலேயே 3 கண் 2 பேருக்கு தான். ஒன்று சிவபெருமானுக்கு, இன்னொன்று தேங்காய். வேற எதிரையும் 3 கண்ணே கிடையாது. அப்படிப்பட்ட 3 கண்ணுடைய அதிலே 2 கண்ணு சமமா இருக்கும், ஒரு கண்ணு பெருசா இருக்கும். அந்த பெரிய கண்ணை நோண்டி அதற்குள்ள வெண்ணெயை செலுத்தி அதை தலையில் சுமந்து விரதங்கள் நம்முடைய வைப்ரேஷன்ல நம்முடைய மூளையில எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் ஐயப்பனே என்று எண்ணத்தினோடு வைத்திருந்தா அந்த தலைக்கும் அந்த பெண்ணைக்கும் தொடர்பு கொண்டு அது சிவலிங்கமாக மாறும். அங்க போய் உடைச்சா அது கட்டியா விடும், அவ்வளவு வைப்ரேஷன். அதனால அந்த விரதங்கள் எப்படி இருக்கணும், நம்ம கண்ணால் அதை பார்க்கணும். உழுக்கு போயிடக்கூடாது, அழுகி போயிடக்கூடாது, உள்ளுக்குள்ள தேங்காய் எப்படின்னு தெரியாது. நம்முடைய பாடியில ஆச்சார குறைகள் இருந்தா தவறான காரியம் நடக்கும். யாரோ செய்கிறார்கள், நாமளும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல இறைவன் அங்க பாருங்க. ஒரு விஷயம், தேங்காய் கொண்டு போற தேங்காயை உரைச்சு உரைச்சி உரைச்சி ஆக்கி அதுல ஒரு இல்லாம பண்றான். எல்லாம் பண்ணினாலும் தேங்காய் அங்க போய் என்ன செய்யறோம், உடைச்சிட்டு எங்க போடுறீங்க, அக்னியில போடும். வெண்ணைய சாமி சாப்பிடும். இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அது சாப்பிடலாங்க, இதை போடுறாங்க அக்னியில? சிவபெருமான் நெற்றி கண்ணால கோமதி பெண்ணை தொட்டதால் அவர் குற்றவாளி என்று சொல்லி அந்த தேங்காயை வச்சிடறாங்க. தாயார் தன் உடம்போடு சேர்த்துட்டார். யாரா இருந்தாலும் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும். ஆனாலும் நெற்றிக்கண்ணை திறந்து இந்த வெண்ணையா இருக்கிறாங்க.